எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2026 பட்ஜெட் நடந்த 2வது FWC கெமிஸ்ட்ரி பேப்பர் விளக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே முதல் 25 MCQ கேள்வியும் பார்த்துட்டோம். நான் பார்ட் 1ல வந்த 25 MCQ கேள்விக்குரிய விளக்கங்களை பார்த்துட்டோம். நம்ம இப்போ பார்க்க போறது முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்க்க முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்க்க போறோம். ஜென்ரல்ல இருந்து வந்திருக்காரு. ஜெனரல் கெமிஸ்ட்ரில இருந்து வந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட்னு சொல்லி 3 பார்ட்டா பிரிச்சிருக்கான் முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில. இதுல ஏ பார்ட்ல எடுத்தீங்கன்னா என்ன சொல்றேன்டா, பின்னணு கூட்டுகள் உண்மையானவையா பொய்யானவையா என்பது குறிப்பிட்ட கோடுகளின் மீது குறிப்பிடுக காரணங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. உண்மையா பொய்யான மட்டும் குறிப்பிட சொல்றீங்க. சரி, முதலாவது கூட்டம் சொல்றீங்கன்னா கருவேற்றம் அதிகரிக்கையில் சம இலத்திரன் ஓராணு அயன்களின் அயன் ஆரைகள் குறைகின்றன சொல்றோம். கருவேற்றம் அதிகரிக்கையில் சம இலத்திரன் ஓராணு அயன்களின் அயனாரைகள் குறைகின்றன சொல்லலாம். சரி, கருவேற்றம் அதிகரிக்க போகல எடுப்போம். கருவேற்றம் அதிகரிக்க சம இலத்திரன் ஓராணு அயன்களின் அயனாரைகள் குறைகின்றன. எடுத்தீங்கன்னா இவங்களை எடுத்து பாரு. N3 மைனஸ் O2 மைனஸ் F மைனஸ் நியோன், அடுத்தது சோடியம் பிளஸ் மெக்னீசியம் 2 பிளஸ் அலுமினியம் 3 பிளஸ். சரி, இவங்க எல்லாரையும் எனக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இலத்திரங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இவங்க எல்லாருக்கும் இலத்திர எண்ணிக்கை, இலத்திர நிலைப்பு எல்லாமே எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இலத்திர எண்ணிக்கை, இலத்திர நிலைப்பு எல்லாமே சமனா இருக்கும். சரி, இதுல எடுத்தேன்டா இலத்திர எண்ணிக்கை, இலத்திர நிலைப்பு எல்லாமே சமனா இருக்குது. இதுல கருவேற்றம் என்ன செய்யணும்? இந்த இடத்துல அதாவது இடதுல இருந்து வல்ல நோக்கி என்ன செய்யுது? கருவேற்றம் அதிகரிக்குது. அதாவது நைட்ரஜன்ல இருந்து அலுமினியத்துக்கு போக என்ன செய்யுது? கருவேற்றம் அதிகரிக்குது. இவருக்கு 7, 8, 9, 10, 11, 12, 13 இப்படி அதிகரிச்சுட்டு போகுது. கருவேற்றம் அதிகரிச்சுட்டு போகுது. கருவேற்றம் அதிகரிச்சுட்டு போகக்குள்ள கருவேற்றம் என்னஞ்சிட்டு அதிகரிச்சுட்டு போகக்குள்ள அதுல ஆரைகள் என்ன செய்யுதுன்னா நைட்ரஜனை விட, அதாவது N3 மைனஸை விட O2 மைனஸுக்கு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். O2 மைனஸோட F மைனஸுக்கு ஆரை குறையா இருக்கும். F மைனஸோட நியோனுக்கு ஆரை குறைய, நியோனை விட சோடியத்துக்கு ஆரை குறைய, சோடியம் பிளஸை விட மெக்னீசியம் 2 பிளஸுக்கு ஆரை குறைய, மெக்னீசியம் 2 பிளஸை விட அலுமினியம் 3 பிளஸுக்கு ஆரை குறைவா இருக்கு. அப்போ கருவேற்றம் அதிகரிச்சுட்டு போகக்குள்ள அயன் ஆரைகள் என்னஞ்சிட்டு இருக்கு? குறைஞ்சிருக்கு. அயன் ஆரைகள் குறைஞ்சிருக்கு. அதான் முதலாவது கூட்டுல சொல்றான். அதான் முதலாவது கூட்டுல சொல்றான். ஆகவே முதலாவது கூட்டு என்ன? சரி, உண்மை. முதலாவது கூட்டு என்ன? சரி, உண்மை, ட்ரூ. முதலாவது கூட்டு அப்ப என்ன? உண்மை. ஓகே, ரெண்டாவது கூட்டு எடுங்க. ரெண்டாவது கூட்டு என்ன சொல்றான்டா, மூலக்கூறு OFO இற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கட்டமைப்பு ஒன்றை வரைய முடியாதுன்னு சொல்றான். OFOக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கட்டமைப்பு ஒன்று வரைய இயலாதான். சரி, OFO எடுத்து சொல்லி என்ன போதோ OFOக்கு நீ கட்டமைப்பு வரைஞ்சேன்னு சொல்லி சொன்னா இதுல ஒரு புளோரின், இந்த இடத்துல ஒரு புளோரின், இந்த இடத்துல ஒரு புளோரின், இங்க ஒரு புளோரின், இங்க ஒரு தனிச்சோடி. இதுதான் நீ OFOக்கு கட்டமைப்பு போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் வரும். OFO கட்டமைப்பு போறீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டமைப்பு வரும். சரிதானே? ஓகே, இந்த லூயி கட்டமைப்பு எடுத்தாண்டா ஒட்சிசன் வளர்ச்சி எத்தனை இலத்திரன் இருக்குன்னு பார்ப்போம். ஒட்சிசன்ல பங்கிட்டு வளர்ப்பு, அதாவது பங்கிட்டு வளர்ப்பு பிணைப்போட சேர்த்து வலுவோட எத்தனை பிணைப்பு, எத்தனை இலத்திரன் இருக்குன்னு பார்த்தேன்டா இந்த தனிச்சோடியில வந்து 2 இலத்திரன் இருக்காரு. இந்த பிணைப்பாளர் 2 இலத்திரன், இந்த பிணைப்பாளர் 2 இலத்திரன், இந்த பிணைப்பாளர் 2 இலத்திரன், இந்த பிணைப்பாளர் 2 இலத்திரன், மொத்தம் எத்தனை? 10 இலத்திரன் இந்த ஒட்சனுக்கு சம்பந்தம் பற்றிருக்காரு. இந்த ஒட்சனோட 10 இலத்திரம் சம்பந்தம் பட்டிருக்காரு. இந்த ஒட்சனோட 10 இலத்திரம் சம்பந்தப்பட்டிருக்காரு. 10 இலத்திரன் இந்த ஒட்சனை சம்பந்தப்பட்டிருக்காரு. ஒட்சிசன் வந்துட்டு 2ஆம் ஆவர்த்தன மூலகம். 2ஆம் ஆவர்த்தன மூலகத்துக்கு 8 இலத்திரன்களை விட மேல என்ன செய்யாது? வர இயலாது. அட்டம விதியை மீற இயலாது. 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களுக்கு என்ன செய்யாது? அட்டம விதியை மீற இயலாது. 8 இலத்திரங்களுக்கு மேலதிகமா வர இயலாது. இங்க என்ன சொல்றது? எங்க வந்திருக்கு பார்த்தா என்ன சொன்னா ஒட்சன வளர்ச்சி என்ன செய்யுது? மொத்தம் 10 இலத்திரங்கள் வந்துட்டாரு. 10 இலத்திரங்கள் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஆகவே இந்த மூலக்கூறு இயற்கையில உறுதியா இருக்க இயலாது. இந்த மூலக்கூறு இயற்கையில உறுதியா இருக்க இயலாது. ஆக இந்த மூலக்கூறுக்கு என்ன OFOக்கு என்ன நம்ம லூயி கட்டமைப்பு வரைய முடியாது. இங்க வரைய முடியும்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் என்ன? பில. அந்த கூட்டம் பில. அடுத்தது மூணாவது கூட்டம் சொல்றான். மூணாவது கூட்டம் என்ன சொல்றான்னா HNO3 நைட்ரிக் அமிலம். சரிதானே?
நைட்ரிக் அசிட் மூலக்கூறுக்கு சமனான உறுதியுடைய மூன்று பரிவு கட்டமைப்புகளை வரைய முடியும்னு சொல்றோம். சரி, நைட்ரிக் அசிட்டுக்கு வருவோமா? நைட்ரிக் அசிட்ட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா என்ன வர போதும்? நைட்ரிக் அசிட்ட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் நைட்ரிக் அசிட்ட கட்டமைப்பு. இவர்தான் நைட்ரிக் அசிட்ட கட்டமைப்பு என்ன? இதுக்கு பரிவு கட்டமைப்பு அறியப்படும். பரிவு கட்டமைப்புன்றது என்ன? பைப் இணைப்பை மாத்தி போறோம், அவ்வளவுதான். பைப் இணைப்பு இருக்கிற இடத்த மாத்திரம், அவ்வளவுதான் பரிவு கட்டமைப்புன்றது. இங்க இருக்கிற பைப் இணைப்பு சரி இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா என்ன வர போதோ? இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கட்டமைப்பு வரும். அப்ப இது ஒரு பரிவு கட்டமைப்பு, இது ஒரு பரிவு கட்டமைப்பு. அடுத்து என்ன சரி, இந்த பைப் இணைப்பு சரி இந்த இடத்துக்கு கொண்டு வரோம், இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன்னு சரி என்ன வர போது? கட்டமைப்பு பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மின்னு இதுதான் பரிவு கட்டமைப்பு, இதுதான் பரிவு கட்டமைப்பு. இந்த பைப் இணைப்பு திரும்ப இங்க கொண்டு வந்து போடலுமா? இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு வரலாது. ஏன்னா ஹைட்ரஜன்ல வந்துட்டு ரெண்டு பிணைப்பு வரையலாது. ஹைட்ரஜனுக்கு என்ன செல்லாது? என்ன இரட்டை பிணைப்பு வரைய முடியாது. ஓகே, இதான் என்ன பரிவு கட்டமைப்புகள். இதான் பரிவு கட்டமைப்புகள். H3க்கு அதாவது நைட்ரிக் அசிட்டுக்கு வரையக்கூடிய பரிவு கட்டமைப்புகள் இவங்க தான். இவங்க மூணு பேர் தானே செய்யலாம் பரிவு கட்டமைப்புகள் வரையலாம். இதான் மூணு பரிவு கட்டமைப்புகள். இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் உறுதி கூடினாக்கள் இருப்பாங்க, சம உறுதி உடையாளா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் உறுதி கூடினாக்கள் சம உறுதி உடையாளாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை விடையும் இவர உறுதி எப்படி இருக்கும்? இவர உறுதி குறைவா இருக்கும். இவங்க ரெண்டு பேரை விடையும் மூணாவதா வரைஞ்சிருக்கிற ஒரு உறுதி எப்படி இருக்கும் சொல்லிச்சேன்னா குறைவா இருக்கும். மூணாவது வரைஞ்சிருக்கிற உறுதி எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா என்ன? இதுல மின்னழுத்தம் கூடின ஒட்சனுக்கு எப்படி இருக்காரு? நேரேற்றம் இருக்குது. ஆகவே என்ன செய்து உறுதி குறைவா இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு பரிவு கட்டமைப்புகள் தானே சில சம உறுதி உடைய உறுதி கூடின ரெண்டு பரிவு கட்டமைப்புகள் வரையலாம். மூணாவது பரிவு கட்டமைப்பு உறுதி குறைஞ்சாலா இருக்கும். இதே இது நீ NO3 மைனஸுக்கு வரைஞ்சாண்டா NO3 மைனஸுக்கு என்ன வர போகுதுன்னா மூணு பேரும் சம உறுதி உடைய ஆளாக இருப்பாங்க. NO3 மைனஸுக்கு மூணு பரிவு கட்டமைப்புகள் வரையலாம். மூணு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா சம உறுதி உடைய ஆளா இருப்பாங்க. மூணு பேரும் எப்படி உறுதி கூடினாக்களாகவும் இருப்பாங்க. உறுதி கூடினாக்களும் சம உறுதி ஆனாக்களும் இருப்பாங்க மூணு பேர். சரிதானே? ஆனா H1O3க்கு அதாவது நைட்ரிக் அசிட்டுக்கு ரெண்டு தான் என்ன செய்யலாம்? உறுதியான ஆளா வரையலும். உறுதி கூடினால் ரெண்டு பேர் தான் வரையலும். ரெண்டு பேரும் சம உறுதியில இருப்பான். ஆகவே அந்த கூட்டம் பிழை, அந்த கூட்டம் பிழை, மூணாவது கூட்டம் பிழை, பொய். அடுத்து நாலாவது கூட்டம் பவுலியின் தவிர்க்க கோட்பாடானது ஒரு ஓபிட்டலில் மூன்றாம் இலத்திரன் இருப்பதன் இயல்பாகவே தவிர்க்கின்றன்னு சொல்றேன். சரி, பவுலியின் தவிர்க்க கோட்பாடானது ஒரு ஓபிட்டலில் மூன்றாம் இலத்திரன் இருப்பதன் இயல்பாகவே தவிர்க்கின்றன்னு சொல்றேன். ஓகே, பவுலியின் தவிர்க்க கோட்பாடு என்ன சொல்றான்னு சொன்னா, ஏதாவது ஒரு மூலக அணு இல்ல, மூலக அணு ஒன்று இல்லை, ஏதாவது ரெண்டு இலத்திரங்களுக்கு நாலு சக்தி சொற்றங்கள் சில சமமா வரைய இயலாது. நாலு சக்தி சொற்றங்களும் ஒரே மாதிரியான சிலது வரைய இயலாது. இதைத்தான் பவுலியோட தவிர்க்க கோட்பாடு சொல்லுது. இதைத்தான் என்ன சொல்லுது? பவுலியோட தவிர்க்க கோட்பாடு சொல்லுது. சரிதானே? இப்ப இதை எடுத்தா என்ன சொல்லுச்சுன்னா உனக்கு இப்ப n சமன் 3 எல் சமன் என்ன? எல் சமன் 2 எடுக்கு. அடுத்தது என்ன? எம்எல் சமன் வந்துக்கிட்டு -1 எடுத்தேன்டா ஒன்னு என்ன வரலாம்டா இதுக்கு வந்துக்கிட்டு இதுக்கு வந்து என்ன போடலாம்னா உண்டு எம்எஸ் வந்துக்கிட்டு பிளஸ் ஹாஃப் அரைக்கலாம். அல்லது என்ன போடலாம்னு சொல்லிச்சோன்னா எம்எஸ் வந்துக்கிட்டு -1/2 அரைக்கலாம். என்ன ஒன்று எம்எஸ் வந்துட்டு பிளஸ் ஹாஃப் அரைக்கலாம் அல்லது என்ன -1/2 இருக்கலாம். இந்த இடத்துக்கு பாரு, இந்த நாலு சக்தி சொற்கள் நம்மளுக்கு சமமா இருக்க இயலான்னு சொல்லிட்டு பவுலியோட தவிர்க்க கோட்பாடு செல்லுது. இந்த இடத்துல ஒரு ஓபிட்டல்ல வந்துட்டு ரெண்டு இலத்திரங்கள் மேலதிகமா இருக்க இயலான்னு சொல்லி எந்த இடத்துல குறிப்பிடப்படுதுன்னா, இப்ப நீங்க இதுல மூணு சக்தி சோட்டை நீ எடுத்துட்டாய், சக்தி சோட்டை மூணையும் எடுத்துட்டு எம்எஸ்க்கு வந்தாயினா எம்எஸ் வந்துட்டு உனக்கு என்ன எடுக்கலாம்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு ஓபிட்டல் நம்ம எம்எல் குறிப்பிட்ட ஒரு ஓபிட்டல் எம்எல்-1 ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓபிட்டல்ல ஒன்று எம்எஸ் பிளஸ் ஆஃப் அரைக்கலாம் அல்லது -1/2 அரைக்கலாம். இது ரெண்டையும் தவிர வேற ஏதாவது ஒரு சக்தி சோட்டம் வரையலுமா? இதுக்கு மேலதிகம் இன்னொரு சக்தி சோட்டம் வரையலுமா? இயலாது. எம்எஸ்க்கு இன்னொரு இதுக்கு மேலதிகமா சக்தி சோட்டம் குறிப்பிட இயலாது.
அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லப்படுது, ரெண்டு இலத்திரங்கள் தான் ஒன்றுக்கு எதிரான திசையில கறங்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலதிகமான இலத்திரங்கள் இருக்கிறது. அப்ப மூன்று இலத்திரங்கள் இருக்க இயலான்றது என்ன செய்யுது, பவுலிட தவிர்க்க கோட்பாடுல இருந்து தவிர்க்கப்படுது. ஆகவே அந்த கூட்டு என்ன சரி, அந்த கூட்டும் சரி. அடுத்தது அஞ்சாவது என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, அஞ்சாவது கூட்டு என்ன சொல்றாங்கன்னா, கல்சியம் குளோரைட்டின் நியம சால வெப்புலரி மாற்றமானது பொட்டாசியம் குளோரைட் நியம சால வெப்புலரி மாற்றத்திலும் குறைவானது சொல்றான். இங்க பாரு, கல்சியம் குளோரைட்டோட நியம சால வெப்புலரி மாற்றமானது பொட்டாசியம் குளோரைட் நியம சால வெப்புலரி மாற்றத்திலும் குறைவானது தெரியாது. பொட்டாசியத்திட முதலாம் அயனாக்க சக்தியை விட கல்சியத்திட முதலாம் அயனாக்க சக்தி என்ன பெருசு. பொட்டாசியத்துல முதலாம் அயனாக்க சக்தியத்தோட கல்சியத்துல முதலாம் அயனாக்க சக்தி பெருசா இருக்கும். கல்சியத்துல முதலாம் அயனாக்க சக்தியை விட கல்சியத்துல ரெண்டாம் அயனாக்க சக்தி பெருசா இருக்கும். அவ மொத்தம் கல்சியத்துல முதலாம் அயனாக்க சக்தி ரெண்டாம் அயனாக்க சக்தி மொத்தம் ரெண்டையும் சேர்த்துட்டா பொட்டாசியத்திட முதலாம் அயனாக்க சக்தியோட நல்லாவே பெருசா இருக்கும். இதுல சம்பந்தப்படுறது என்ன, கல்சியம் 2+, பொட்டாசியம் பிளஸ். அவ பொட்டாசியம் முதலாம் அயனாக்க சக்தி வரது என்ன, பொட்டாசியம் பிளஸ். பொட்டாசியத்துல முதலாம் அயனாக்க சக்தி கிடைக்கிறது என்ன, பொட்டாசியம் பிளஸ் இருக்கும். கல்சியத்துல முதலாம் அயனாக்க சக்தி கிடைக்கிறது கல்சியத்துல சரி, கல்சியத்துல கல்சியம் 2+ வந்து வரதுன்னா கல்சியம் 2+, கல்சியம் குளோரைட்ல இருந்து வரது கல்சியம் 2+. அப்ப கல்சியம் 2+ அங்க ரெண்டு முதலாம் மைனஸ் ரெண்டு அயனாக சம்பந்தப்படுறாரு. அப்ப முதலாம் பொட்டாசியத்துல முதலாம் மைனஸோட கல்சியத்துல முதலாம் மைனஸ் ரெண்டாம் மைனஸ் ரெண்டு கூட்டத்தொகை நல்லாவே பெருசா இருக்கும். ஆகவே என்ன, அங்க சாலவ பொருள் பெருசா இருக்கும். இங்க குறைவுன்னு சொல்றான் பிழை. அஞ்சாவது கூட்டு பிழை போய். அடுத்து ஆறாவது கூட்டு என்ன சொல்லலாம்டா, சோடியம் பிளஸ் மெக்னீசியம் 2+, பொட்டாசியம் பிளஸ் கல்சியம் 2+ ஆகிய அயன்களிடையே அயனாரை மிகப்பெரிய வேறுபாட்டை உடைய சோடி மெக்னீசியம் 2+, கல்சியம் 2+ சொல்றீங்க. மெக்னீசியம் 2+, கல்சியம் 2+ சொல்லலாம். சரி, இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன வர போகுதுண்டா, இங்க பாரு, சோடியம் பிளஸ் தானே, சோடியம் பிளஸ் அயனார சோடியம் பிளஸ் அயனார மெக்னீசியம் 2+ அயனாரோட பெருசரி. அதே மாதிரி பொட்டாசியம் பிளஸ் அயனார கல்சியம் 2+ அயனாரையோட பெருசா இருக்கும். என்ன பெருசா இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம் 2+ அயனாரியை விட கல்சியம் 2+ அயனார பெருசா இருக்கும். சோடியம் பிளஸ் அயனாரியை விட பொட்டாசியம் பிளஸ் அயனார பெருசா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம். உனக்கு என்ன சொல்லணும்னா, மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் கடையில. மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் கடையிலும் சொல்லணுமே இல்லாதா. மெக்னீசியம் 2+க்கும் யாருக்கு, மெக்னீசியம் 2+க்கும் கல்சியம் 2+க்கும் சரி, கல்சியம் பிளஸ் சாரி பொட்டாசியம் பிளஸ்க்கும் சரி, மெக்னீசியம் 2+க்கும் பொட்டாசியம் பிளஸ்க்கும் இடையில இருக்கிற அயனாரை தானே மிகப்பெரிய வேறுபாடை கொண்டிருக்கும். என்ன மிகப்பெரிய வேறுபாடை கொண்டிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அயனாரை தான். இவன் என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, இங்க சொல்றீங்க மெக்னீசியம் 2+க்கும் கல்சியம் 2+க்கும் மெக்னீசியம் 2+, கல்சியம் 2+க்கும் இதுக்கு ரெண்டு இடையில இருக்கிற தொடர்பு சொல்றீங்க. இவரோட இவருக்கு கூட தான் இருக்கும். ஆனா இவரோட இவருக்கு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப பெரிய வேறுபாடு என்ன, இவருக்கும் இவருக்கு இடையில தான் வரப்போதோ. ஆகவே அந்த கூற்று என்ன பிழை, அந்த கூற்று என்ன பிழை சொல்லலாம். அந்த கூற்று பொய் என்று சொல்லலாம். ஓகே, ஆறாவது கூற்று பொய்யா இருக்காது. இதோட ஏ பார்ட் முடியுது. இதோட ஏ பார்ட் முடியுது. முதலாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட்டுக்கு வாங்க. முதலாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட் பாருங்க. பி பார்ட் என்ன சொல்றான்டா, CN2O3 2- அயனிற்கு சட்டக அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளவாறு இவ்வயனுக்கான மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி புள்ளி கோட்டு கட்டமைப்பு வரைய. சரி, ஓகே. இதுக்கு CN2O3 2- இதுல என்பு கட்டமைப்பு தந்திருக்கான், அடிப்படை கட்டமைப்பு தந்திருக்கான. இதுல இருந்து லூயி கட்டமைப்பு வரையட்டான். சரி, சரி. இதுக்குரிய லூயி கட்டமைப்பு வரைய போறேன். என்பு கட்டமைப்பு தந்திருக்கான், என்பு கட்டமைப்பு தந்திருக்கான். லூயி கட்டமைப்பு வரையுமா, என்பு கட்டமைப்பு தந்திருக்கான். இதுல வந்து லூயி கட்டமைப்பு வரையும். லூயி கட்டமைப்பு எடுத்தா என்ன வராது, என்பு கட்டமைப்பு பார்ப்போம். முதல்ல ஆக்சிஜன் ஒன்று இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, இங்கால ஒரு நைட்ரஜன் இருக்குது, இங்கால கார்பன் இருக்காரு, இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இவங்க இருக்கா. ஓகே, இதுக்கு லூயி கட்டமைப்பு வரைகிறதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும்டா, வலுவலோட்டு இலத்திரங்கள் எண்ணிக்கைகள் கூட்டுத்தொகை எடுக்கணும். ஒட்சன் வலுவலோட்டுல பார்த்தீங்கன்னா 6 இலத்திரம் இருக்கு, 3 ஒட்சன் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை, மொத்தம் வந்துட்டு 18 இலத்திரம். ஒட்சன்ல ஒரு ஒட்சன்ல வந்துட்டு 6 இலத்திரம் வலுவலோட்டுல, அப்ப 3 ஒட்சன் எத்தனை வரப்போதும் 18 இலத்திரம்.
ஒரு நைட்ரஜன்ல 5 இலத்திரன், 2 நைட்ரஜன் 10 இலத்திரன். அப்ப மொத்தம் 28 இலத்திரன். இதுல 18, இதுல 10, 28. கார்பன்ல 4 இலத்திரன், மொத்தம் 32 இலத்திரன். 32 இலத்திரன். இங்க அவன் என்ன தந்திருக்கான்னு சொன்னா மேலதையும் ஒரு 2 மைனஸ் ஒன்று தந்திருக்கானா, CN2O3 2 மைனஸ் என்ன 2 மைனஸ் தந்திருக்கான். அதுல 2 இலத்திரன், மொத்தம் 34 இலத்திரன் வருவாரு. 34 இலத்திரன் இருக்காரு. அப்ப 34 இலத்திரன், 34 இலத்திரன். இது என்ன செய்யறேன்னா 2 அளவாக்கு 34 2 அளவாக்கு உனக்கு என்ன வரப்போகுதுன்னா 17 சோடி. எத்தனை வருது? 17 சோடி. இதுல இருந்து எத்தனை பிணைப்பு இருக்காரு அந்த பிணைப்புகள் எண்ணிக்கை கழிக்கணும். 1 2 3 4 5 பிணைப்பு இருக்காரு. 5 பிணைப்பு இருக்காரு. அப்ப என்ன செய்ய இதுல இருந்து 5 கழிக்க 5 கழிச்சா எத்தனை வரப்போதோ 12 சோடி. எத்தனை வருது? 12 சோடி வருது. அப்ப 12 சோடி தனிச்சோடிகள் போட போறோம். 12 சோடி போட போறோம். வெளியானுக்களுக்கு போட்டு வருவோம். முதல்ல வெளியானுக்களுக்கு போட்டு வருவோம். என்ன வெளியானுக்களுக்கு போட்டு வருவோம். வெளியானுக்களுக்கு முதல்ல போட்டு வருவோம். என்ன இதுல ஒரு 3 சோடி போட்டோம். அட்டவம் பூர்த்தி ஆகிற அளவுக்கு 3 சோடி போடுறோம். இதுல ஒரு 3 சோடி போடுறோம். இதுதானே இந்த இடத்துக்கு ஒரு 3 சோடி போடுறோம். வெளியானுக்களுக்கு போட்டு வரோம். இதுல ஒரு 3 சோடி, இதுல ஒரு 3 சோடி போட்டோம். இதுல அட்டவம் பூர்த்தி ஆகிறதுக்கு என்ன செய்யறேன்னா 8 சோடி, 8 வாரத்துக்கு இதுல 2 சோடி போடுறேன். பெத்தினது வந்துட்டு இதுல 3 6 9 10 11 மொத்தம் 12 சோடி இருக்காரு. அப்ப மீதம் மீதம் இருக்க ஒரு சோடி அவரை இவருக்கு போற வெளியானுக்கு இவருக்கு போட்ட ஒரு சோடி 12 சோடி போட்டோம். 12 சோடி போட்டோம். இலத்திரங்களை குறிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? ஏற்றத்தை குறிக்கணும். அடுத்து ஏற்றத்தை குறிக்கணும். ஏற்றத்தை குறிப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஒட்சன்ல பாரு 6 இலத்திரன் இருக்க வேண்டிய இடத்துல 7 இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல 6 இலத்திரன், இதால ஒரு இலத்திரன், மொத்தம் 7 இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஒரு இலத்திரன் கூட இருக்காரு. அப்ப என்ன போட ஒரு மைனஸ். இதுல மினைக்கிற ஒரு இலத்திரன் கூட இருக்காரு. அப்ப என்ன போட ஒரு மைனஸ். இதுல மினைக்கிற ஒரு இலத்திரன் கூட இருக்காரு. ஒரு மைனஸ் போடுவேன். இந்த இருக்க நைட்ரஜனுக்கு எடுத்தேன். இந்த நைட்ரஜனுக்கு எடுத்தேன் என்ன இருக்காருன்னு சொன்னா 5 இலத்திரன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இதால 4 இலத்திரன் இருக்காரு. இந்த பிணைப்பால் ஒன்று, இந்த பிணைப்பால் ஒன்று, 6 இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்காரு. 5 இலத்திரன் இருக்க வேண்டியதுல 6 இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஆகவே இதுக்கு என்ன போடுவோம்? ஒரு மைனஸ். ஒரு மைனஸ் போடுவோம். இதுல பாத்தீங்கன்னா 5 இலத்திரன் சம்பந்தப்பட வேண்டிய 4 இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்ப என்ன போடுவீங்க? ஒரு பிளஸ் போடுவோம். இதுல 4 இடத்துல சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த பிணைப்பாளன், இந்த பிணைப்பாளன், இந்த பிணைப்பாளன் மொத்தம் 3 இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. 4 இடத்துல இருக்கிறது 3 இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல குறைவா இருக்காரு. ஆகவே ஒரு பிளஸ் போட, ஒரு பிளஸ் போட. ஏற்றத்தை குறிச்சிட்டுமா? ஏற்றத்தை குறிச்சிடும். அடுத்து என்ன செய்யணும்? பிளஸ் மைனஸ் இருக்கிற பிளஸ் மைனஸ் பக்கத்து பாத்துல இருந்தான்னா மைனஸ் இருக்கிறதுல இருந்து ஒரு தனிச்சோடியை கொடுத்து பைப்பிணைப்பொண்ணு உருவாக்கும். என்ன பைப்பிணைப்பொண்ணு உருவாக்கும். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பிளஸ் மைனஸ் பக்கத்து பாத்துல இருக்காரு. நான் என்ன செய்யறேன்னா இவர்ல இருந்து ஒரு தனிச்சோடியை கொடுத்து, இதுல இருந்து ஒரு தனிச்சோடியை கொடுத்து ஒரு பைப் இணைப்பை கொண்டு வரேன். ஒரு பைப் இணைப்பை கொண்டு வரும். பைப் இணைப்பை கொண்டு வர இந்த தனிச்சோடியை கொடுத்தா வந்துருக்கேன். அவன் இந்த தனிச்சோடி இல்லாம போயிடுவாரு. தனிச்சோடி இல்லாம போயிடுவாரு. இந்த பிளஸும் மைனஸும் இல்லாம போயிடும். கொடுத்தால இருந்து ஒரு மைனஸும் வாங்கினால இருந்து ஒரு பிளஸும் இல்லாம போயிடுவார். ஓகேயா? அடுத்து இந்த பக்கத்து பக்கத்துல ஒரு பிளஸ் மைனஸ் இருக்காரு. அப்ப என்ன மைனஸ் இருக்கிறது இருந்து ஒரு தனிச்சோடியை கொடுப்பேன். இதுல இருந்து தனிச்சோடி இந்த இதுல இருந்து ஒரு தனிச்சோடியை கொடுத்துட்டு சரி என்ன செஞ்சிருவாருடா? இதுல இருந்து ஒரு தனிச்சோடியை கொடுத்து நினைஞ்சிருவாரு. இந்த இடத்துல ஒரு பைப் இணைப்பு ஒன்று வந்துருவாரு. அவ பைப் இணைப்பு ஒன்று வந்த உடனே இந்த தனிச்சோடி இல்லாம போயிடும். தனிச்சோடி ஒன்று இல்லாம போயிடும். கொடுத்தால இருந்து மைனஸும் வாங்கினால இருந்து பிளஸ் இணைஞ்சிருவாருடா. இல்லாம போயிடும். இல்லாம போயிடும். சரியா? தானே வேற பக்கத்து பக்கத்துல பிளஸ் மைனஸ் இல்ல. மின்னத்தன்மை கூடின ஒச்சனுக்கு மறையேற்றம் இருக்குது. ஆகவே இதான் என்ன உறுதியான லூயி கட்டமைப்பு. இவர் தான் என்ன உறுதியான லூயி கட்டமைப்பு. வரைஞ்சிட்டோமா? வரைஞ்சாச்சு. லூயி கட்டமைப்பு வரைஞ்சிடும். ஈஸியான ஒரு வேலை, என்ன சின்ன ஒரு வேலை, கஷ்டம் இல்லது. என்ன ஈஸியா வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியா வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா அவன் தந்திருக்கிறான் CH2N4O மூலக்கூறுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத லூயி கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. சரி, இதற்கு வரையக்கூடிய மேலும் 2 பதிவு கட்டமைப்புகள் வரையட்டும். என்ன ஒரு கட்டமைப்பு ஒரு லூயி கட்டமைப்பு தந்திருக்கான். ஒரு லூயி கட்டமைப்பு தந்திருக்கான். அதுக்கு இன்னும் என்ன செய்யறான்? 2 பதிவு கட்டமைப்பு வரையலாம். 2 பதிவு கட்டமைப்பு வரைய சொல்றான். சரி, சரிதானே? இவர் தான் கட்டமைப்பு. இவர் தான் என்ன கட்டமைப்பு. சரிதானே? ஓகேயா? இதான் இதுல உறுதியான பதிவு கட்டமைப்பு. இதான் வந்துட்டு உறுதியான
பரிவு கடைவு இங்கே கேட்கப்படாத இது பக்கத்து பக்கத்துல பிளஸ் மைனஸ் இருக்குது இந்த நிறைய பிணைப்பு நிறைய தனித்தொழியாக கொண்டு கொடுத்து பைப் பிணைப்பு உருவாக்க இயலாது ஏன் உருவாக்க இயலாது என்ன காரணம்னா நைட்ரஜனுக்கு வந்துக்கிட்டு அட்டம விதியை மீறல 8 மேலும் வர இயலாது ஏன்னா நைட்ரஜன் வந்துட்டு 2ஆம் ஆவர்த்தன மூலகம் நைட்ரஜன் 2ஆம் ஆவர்த்தன மூலகம் ஆகவே என்ன 8 மீத இயலாது இதுல ஏற்கனவே என்ன 4 பிணைப்புகள் வந்துட்டு 8 வந்துட்டாரு இதுக்கு மேலும் வர இயலாது சரியா ஓகே இதுக்கு என்ன செய்யலாம் பதிவு கட்டமைப்புகள் வரையலாம் இதுக்குரிய பதிவு கட்டமைப்புகள் வரையலாம் பதிவு கட்டமைப்பட்ட பைப் இணைப்போட இடத்தை மாத்துறது வேற எதுவுமே இல்லை பைப் இணைப்போட இடத்தை மாத்துறது இதுக்கு நீங்க எத்தனையோ பதிவு கட்டமைப்புகள் வரையலாம் அவன் என்ன சொல்றான்னு இதுல உறுதியானது அப்படி எதுவுமே கதைக்கையும் இல்லை நீங்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்யலாம் இதுல பதிவு கட்டமைப்பு வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்டா பைப் இணைப்புகள் என்ன கூடுதல் இருக்க நிறைய பிணைப்புகளும் இருக்குது பைப் இணைப்புகள் 3 பைப் இணைப்பு இருக்குது நீ என்ன செய்யலாம் இந்த அடிக்கிற பைப் இணைப்பை கொண்டு இந்த இடத்துக்கு போடலாம் இந்த பைப் இணைப்பை கொண்டு இந்த இடத்துக்கு போடலாம் அடுத்து என்ன செய்யலாம் இந்த பைப் இணைப்பை கொண்டு இந்த இடத்துக்கு போடலாம் இந்த பைப் இணைப்பை கொண்டு இந்த இடத்துக்கு போட சரிதான் இந்த பைப் இணைப்பை கொண்டு இந்த இடத்துக்கு போடையலாம் சாரி இந்த இடத்துக்கு போட இயலாது என்ன இந்த காப்பான வந்துக்கிட்டு பிழைப்புகள் எண்ணிக்கை கூட்டிடும் 10 வந்துடுவாரு வரையலாது அப்ப அடுத்த இடத்துல இந்த அடிக்கிற பைப் இணைப்பு திரும்ப மாத்தி போடலாம் இப்படி என்ன செய்யலாம் நிறைய நீங்க வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய பதிவு கட்டமைப்புகள் வரையலாம் ஏன்னா இதுல உறுதியானதை பத்தி எதுவுமே கதைக்கையும் இல்லை அவன் சரிதானே நான் என்ன செய்யறேன்னா இந்த அடிக்கிற பைப் இணைப்பை கொண்டு இந்த இடத்துக்கு போறேன் இந்த பைப் இணைப்பை கொண்டு இந்த இடத்துக்கு போட்டேன் என்ன வரப்போகுது நோக்கோ இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு போட்டிருக்கேன் இந்த அடிக்கிற பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு போட்டிருக்கேன் இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு போட்டிக்கு இங்க இருக்கிற மாதிரி மற்ற பைப் இணைப்புகள் இருக்குது மற்ற பைப் இணைப்பு இந்த இடத்துல இருக்கு இந்த பைப் இணைப்பு கூட இந்த போட்டிருக்கேன் அடுத்த என்ன சரி இந்த பைப் இணைப்பு கூட இந்த போடுவேன் இந்த பைப் இணைப்பை இந்த இடத்துக்கு கொண்டு வரேன் இது இப்படி இருக்கு இவ்வளவுதான் நான் செஞ்ச வேலை எதுவுமே இல்லை நான் நினைஞ்சிருக்கேன்னா இந்த அடிக்கிற பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு வரிக்கேன் அது இவர் திரும்ப இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அது இவர் இவ்வளவுதான் இப்ப என்ன செய்யப்படும்டா இலத்திரங்கள் எண்ணிக்கை போடப்படும் அட்டவம் மீறாத மாதிரி இலத்திரங்கள்ல போடப்படும் இலத்திரங்களை போடுறேன் இவரத்துக்கு என்ன செய்யணும் ஒரு சோடி போடுவேன் அட்டவம் மீறாத மாதிரி போடுறேன் இவருக்கு தேவையில்ல இவருக்கு என்ன தேவைன்னு 2 சோடி தேவைப்படுறேன் அந்த 2 சோடியை போடுறேன் 2 சோடியை போடுறேன் இவருக்கு தேவையில்லை இவருக்கு என்ன செய்யணும் 2 சோடி தேவைப்படுறேன் 2 சோடி போடுறேன் இவருக்கு வந்துக்கிட்டு ஒரு சோடி தேவைப்படுற ஒரு சோடியை போடுறேன் ஓகே அதே மாதிரி இவருக்கு என்ன செய்யறேன்னு ஒரு சோடி தேவைப்படுற அந்த ஒரு சோடியை போடுறேன் சரிதானே இவருக்கு தேவை கார்பனுக்கு தேவையில்லை இந்த நைட்ரஜன் 2 சோடி தேவைப்படுற அந்த 2 சோடியை போடுறேன் ஓகேயா இந்த நைட்ரஜனுக்கு தேவையில்லை இந்த ஒருத்தனுக்கு என்ன 3 சோடி தேவைப்படுற அந்த 3 சோடியை போடுறேன் 3 சோடியை போடுறேன் இந்த நைட்ரஜனுக்கு தேவையில்லை நைட்ரஜனுக்கு தேவையில்லை அடுத்து என்ன சார் ஏற்றத்தை குறிக்கப்புறம் இவரில் என்ன வெளியில என்ன 5 5 இருக்காரு மேலதிகமா இல்லை ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை மேலதிகமாக குறைபாடும் இல்லை இதுல 4 இருக்காரு மேலதிகமாக குறைபாடும் இல்லை இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா 5 வந்து 6 இருக்காரு 1 மேலதிகமா இருக்காரு அப்ப என்ன போடுவேன்னா ஒரு -1 போடுவேன் ஒரு -1 போடுறேன் இவருக்கு இந்த நைட்ரஜனுக்கு ஒரு -1 போடுறேன் இந்த நைட்ரஜனுக்கு வந்துட்டு ஒரு -1 போடுறேன் இவர்ல பார்த்து என்ன சொல்லி என்ன இருக்காரு இவரில் வந்து 5 எழுத்து 4 எழுத்துல சம்பந்தப்பட்டிருக்காரு 4 பிணைப்பு 4 எழுத்துல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்ப என்ன ஒரு 1 குறைபாடு இருக்குது அப்போ ஒரு பிளஸ் போடுறாய் ஒருத்தன் 6 இருக்கிறது 6 இருக்கிற எந்த கேஸும் இல்லை இதுலயும் இந்த நைட்ரஜன் 5 இருக்கிறது 5 இருக்கிற கேஸ் ஒன்றும் இல்லை சரிதானே அடுத்தது இவருக்கு ஏற்றத்தை குறிக்க வரும் இந்த ஏற்றத்துக்கு வர பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கு 5 இருக்கிறது 5 இருக்கிற கேஸ் ஒன்றும் இல்லை கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்கிறது 4 இருக்கிற கேஸ் ஒன்றும் இல்லை இந்த நைட்ரஜனுக்கு பாரு இந்த நைட்ரஜன்ல பார்த்தா 6 இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை இருக்காரு சரி 5 இருக்கிற இடத்துல 6 இருக்காரு 1 கூட இருக்காரு அப்ப என்ன போடுவாய்னா ஒரு -1 போடுவாய் ஒரு -1 போடுவாய் இந்த நைட்ரஜனை பார்த்து என்ன செஞ்சா 5 இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்காரு 1 குறைபாடு இருக்குது அப்போ ஒரு +1 போடு ஒரு +1 போடுவாய் இந்த ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா 6 இருக்க வேண்டிய இடத்துல 7 இருக்காரு அப்போ 1 மேலதிகமா இருக்காரு அப்போ ஒரு -1 போடுவாய் ஒரு -1 போடுறாய் இந்த நைட்ரஜனுக்கு பார்த்து என்ன சொன்னா 5 இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்காரு 1 குறைபாடு இருக்குது அப்ப என்ன ஒரு +1 போடுவோம் ஒரு +1 போடுறோம் ஒரு +1 போடுறேன் இவ்வளவுதான் ஏற்றத்தை குறிச்சிட்டோம் விளைவா பாரு விளைவா வந்துட்டு இந்த இடத்துல இந்த இருக்கிற மூலக்கூறுக்கும் விளைவான ஏற்றம் 0 இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா விளைவா ஏற்றம் வந்துட்டு 0 இருக்கு இதுல ஒரு பிளஸ் இது ஒரு -0 போயிடும் இதுலயும் பார்த்தீங்கன்னா விளைவா என்ன இருக்கு ஏற்றம் 0 இருக்கணும் இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 + 2 - விளைவா 0 தனிச்சோடிகள் எண்ணிக்கை எண்ணி பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது மாற்றம் இல்லாம இருக்கு தனிச்சோடி எண்ணிக்கை எண்ணி பாரு 1 2 3 4 5 6 சோடி இருக்குது இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 சோடி இருக்குது இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 சோடி இருக்குது தனித்தோடிகள் எண்ணிக்கையில மாற்றம் பிடிக்காது பைப்பிணைப்போட எண்ணிக்கையில மாற்றம் பிடிக்காது பிணைப்போட எண்ணிக்கையில மாற்றம் பிடிக்காது இவங்க என்ன பரிவு கட்டமைப்புன்றது அப்ப என்ன போடுவீங்க அம்புக்குரிய போட்டு காட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான்
இவ்வளவுதான். பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஈஸியா என்ன செஞ்சிட்டோம், பதிவு கட்டமைப்பு வரைஞ்சிட்டோம், பதிவு கட்டமைப்புகள் வரைஞ்சிட்டோம். ஓகே, இது மாதிரி எத்தனையும் பதிவு கட்டமைப்புகள் நீங்களும் என்ன செய்யலாம், வரையலாம். இதுக்கு இன்னும் மேலதிகமா எத்தனையும் பதிவு கட்டமைப்புகள் இன்னும் வரையக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகேயா? சரி, அடுத்தது மூணாவது கேள்வி என்ன சொல்றாண்டா, பின்வரும் லூயி புள்ளி கோட்டு கட்டமைப்பையும் அதன் அருகில் தரப்பட்டுள்ள பெயரிடப்பட்ட அடிப்படை கட்டமைப்பையும் கொண்டு அவற்றின் கீழுள்ள அட்டவணையை பூர்ணப்படுத்த சொல்லிருக்கான். பூர்ணப்படுத்த சொல்லிருக்கேன். சரி, பார்ப்போம். வேற ஒருத்தர் தந்திருக்கானே. சரி, இங்க பாரு. இதான் அவன் தந்திரிக்கிற கட்டமைப்பு. இதுல அவன் என்ன தந்திருக்கான்னா, இந்த எண்ணுக்கு வந்துக்கிட்டு 1 தந்திருக்கான், இந்த நைட்ரஜனுக்கு 1 தந்திருக்கான், இந்த சல்பருக்கு வந்துட்டு 2 தாரான், இந்த இருக்கிற நைட்ரஜனுக்கு வந்துட்டு 3 தந்திருக்கான், இந்த கார்பனுக்கு 4 தந்திருக்கான், இந்த இருக்க ஒட்சனுக்கு 5 தந்திருக்கான், இந்த ஒட்சனுக்கு 6 தாரான், இந்த இருக்க ஒட்சனுக்கு 6 தாரான். சரிதானே? ஓகே, இவங்களோட அணுவைச்சூழல் உள்ள விஎஸ்சிபிஆர் சோடிய எண்ணிக்கை, அணுவைச்சூழல் இலத்தர சோடிகள கேத்தல் வடிவம், அணுவைச்சூழல் உள்ள வடிவம், அணுவின் கலப்பாகம். இது அவ்வளோத்தையும் அட்டவணையில் நிரப்ப சொல்லி சொல்லியிருக்கான். சரி, அட்டவணை பூர்ணப்படுத்தி சொல்லியிருக்கான். ஓகே, முதலாவது என்ன, S2 சொல்லியிருக்கான். S2 பத்தி கேட்கான். S2 கேடு இந்த S2ல விஎஸ்சிபிஆர் சோடிய எண்ணிக்கை. விஎஸ்சிபிஆர் சோடின்றது என்ன, சிக்மா பிணைப்பும் தனிச்சோடியும், சிக்மா பிணைப்பும் தனிச்சோடியும். இந்த பிணைப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு, இந்த பிணைப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு, இதுல ஒரு தனிச்சோடி இருக்காரு, 2 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும். அப்ப விஎஸ்சிபிஆர் சோடி எத்தனை இருக்காரு, 3 இருக்காரு. இந்த சல்பர் ஜோதி அதாவது S2ல எத்தனை இருக்காரு, விஎஸ்சிபிஆர் சோடி 3 இருக்காரு, 3 விஎஸ்சிபிஆர் சோடி இருக்காரு. 3 விஎஸ்சிபிஆர் சோடி இருந்தா இதுல இலத்திர சோடிக்கு எத்தனை ஹனி சோடி என்ன புதோ, தல முக்கோணம். 3 விஎஸ்சிபிஆர் சோடி இருந்தா இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவம், தல முக்கோணம். அணுவைச்சூழல வடிவத்துக்கு வாரான், வடிவத்துக்கு வந்தாங்கன்னா 2 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும், 2 பிணைப்பு ஒரு தனிச்சோடி, என்ன 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும், என்ன வடிவம், கோண வடிவம், கோண வடிவம். அணுவைச்சூழல உள்ள வடிவம், சரி கலப்பாக்கம், அணுவின் கலப்பாக்கத்துக்கு கேட்டிருக்கான், அணுவிட கலப்பாக்கம் கேட்டிருக்கான். 3 விஎஸ்சிபிஆர் சோடி இருக்காருண்டா அவரோட கலப்பாக்கம் என்ன, sp2. 3 விஎஸ்சிபிஆர் சோடி இருக்காரு, அவரோட கலப்பாக்கம் என்ன, sp2. அடுத்தது N3. சரிதானே? அடுத்தது என்ன, N3க்கு வா. N3க்கு எடுத்த என்ன செஞ்சா, இவர் தான் N3, இவர் தான் N3 தந்திருக்கான். இவருக்கு அடுத்து இவர விஎஸ்சிபிஆர் சோடி, விஎஸ்சிபிஆர் சோடி சிக்மா பிணைப்பு தனிச்சோடியும், 3 சிக்மா பிணைப்பு இருக்குது, ஒரு தனிச்சோடி இருக்குது, 3 சிக்மா பிணைப்பு இருக்குது, ஒரு தனிச்சோடி இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை வர போதும், 4 வரும். 3 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும் இருக்காரு, 4 வருது. அப்ப மொத்தம் விஎஸ்சிபிஆர் சோடி 4 வருது. 4 விஎஸ்சிபிஆர் சோடி, 4 விஎஸ்சிபிஆர் சோடி இருக்காருன்னு சொல்லிட்டேன்னா அவர் விஎஸ்சிபிஆர் சோடி எத்தனை 4 இருப்பாரு. அணுவைச்சூழ உள்ள இலத்திர சோடி கேத்திர என்ன வர போதும், 4 வரும். விஎஸ்சிபிஆர் சோடி 4 இல்ல 4 வரும். அணுவைச்சூழ உள்ள கேத்திர சோடி வடிவம் வந்துக்கிட்டு என்ன வர போதும், இலத்திர சோடி கேத்திர வடிவம் வந்துட்டு 4 வரும். அணுவைச்சூழ உள்ள வடிவம், அணுவைச்சூழ உள்ள வடிவம் பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும், 3 சிக்மா பிணைப்பும் தனிச்சோடியும், 3 1 அவர் என்ன, முக்கோண பூம்பகம், என்ன முக்கோண பூம்பக வடிவம் வரப்போதும். அடுத்தது அணுன்னு கலப்பாக்கம், 4 விஎஸ்சிபிஆர் சோடிண்டா அதுல கலப்பாக்கம் என்ன, sp3 இருக்கு, sp3 இருக்கு. 4 விஎஸ்சிபிஆர் சோடினா அதுல கலப்பாக்கம் என்ன, sp3 இருக்கு. அடுத்த சரியான C4 இந்த இருக்கு, இவருக்கு வரும். இவர்ல பார்த்தேன்டா விஎஸ்சிபிஆர் சோடிகள் எண்ணிக்கை, விஎஸ்சிபிஆர் சோடிகள் எண்ணிக்கை என்ன, அவர்கள் இருக்கிற சிக்மா பிணைப்பு தனிச்சோடியும் 1 2 3 சிக்மா பிணைப்பு இருக்காரு, தனிச்சோடி யாருமே இல்ல, 3 சிக்மா பிணைப்பு இருக்காரு. அப்ப விஎஸ்சிபிஆர் சோடிகள் எண்ணிக்கை என்ன, 3. விஎஸ்சிபிஆர் சோடிகள் எண்ணிக்கை 3. விஎஸ்சிபிஆர் சோடிகள் எண்ணிக்கை 3ன்னு சொல்லிச்சேன்னா அதுல இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவம் என்ன வரப்போதும், தல முக்கோணம். இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவம் என்ன வரப்போதும், தல முக்கோணம் அறிக்க போதும். அடுத்தது வடிவத்தை கேட்டிக்கான்,
மூலக்கூட்டு வடிவம் அதாவது சூழல் வடிவம் கேட்டீங்க 3 சிக்மா பிணைப்பு இருக்குது 3 சிக்மா பிணைப்பு தனிச்சோடி யாருமே இல்ல 3 0 2 வரப்போது வடிவம் மூலக்கூட்டு வடிவம் வந்துட்டு தலைமுக்கோணம் அறிக்க போதும் அடுத்தது கலப்பாக்கம் 3 பிஎஸ்சி பேர் சோடி இருக்காருனாலே அவர் கலப்பாக்கம் என்ன வந்துருவாரு SP2 வந்துருவாரு அடுத்தது O5 யாரு இந்த அறிஞர் இவர் O5 இவருக்கு அடுத்து என்ன சொல்லிச்சுன்னா என்ன வர போதும் இந்த ஒட்சனை சுத்தி பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்காரு விஎஸ்சி பேர் சோடி எண்ணிக்கை இருக்கா விஎஸ்சி பேர் சோடி இந்த சிக்மா பிணைப்பும் தனிச்சோடியும் 2 சிக்மா பிணைப்பு இருக்குது 2 தனிச்சோடி இருக்குது 2 சிக்மா பிணைப்பு இருக்குது 2 தனிச்சோடி இருக்குது மொத்தம் மொத்தம் 4 பிஎஸ்சி பேர் சோடிக்கார் 2 சிக்மா பிணைப்பும் 2 தனிச்சோடியும் வந்துட்டாரு அப்ப மொத்தம் 4 பிஎஸ்சி பேர் சோடி 4 பிஎஸ்சி பேர் சோடி இருக்காரு 4 பிஎஸ்சி பேர் சோடி இருக்காருண்டா அவரோட இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவம் புது 4 வரும் இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவம் 4 வரும் அடுத்து என்ன சொல்லிட்டு சொன்னா மூலக்கூட்டு வடிவம் அணுவச்சூழல் உள்ள வடிவத்தை கேட்டிருக்கான் இதுல பாரு 2 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடி 2க்கு 2 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடி இருக்கா 2 அவர் வடிவம் என்ன போதும் 2 அதோட வடிவம் வந்துட்டு கோண வடிவம் அடுத்து அணுவோட கலப்பாக்கம் 4 பிஎஸ்சி பேர் சொல்லியிருக்காரு அதோட கலப்பாக்கம் என்ன SP3 இருக்கும் அட்டவணையை பூரணப்படுத்திடும் அடுத்தது சொல்லிக்காங்க பின்வரும் இரு அணுக்களுக்கு இடையிலான சிக்மா பிணைப்புகளும் பங்குபட்டும் அணு கலப்பின் இனங்களை கேட்டிக்கான் ஓபிட்டல் வகையை கேட்டிக்கான் சரி N1க்கு S2க்கும் இடையில N1 பார்த்தீங்கன்னா 2p அணு ஓபிட்டல் செல்வை அல்லது என்ன சொல்லலாம் உனக்கு SP கலப்பு ஓபிட்டல் செல்லம் இப்ப இதுல வந்து தெரியுதுன்னா 2 VSC பேர் சொல்லி இருந்தா சாரி 3 VSC பேர் சொல்றீங்க அதுக்கு என்ன SP2 கலப்பு வருவாரு இதுல பார்த்தீங்கன்னா VSC பேர் சொல்லிட்டு 2 VSC பேர் சொல்றாரு அப்ப SP கலப்பு வரும் நம்ம அப்படி சொல்றதை விட வெளியாட்களுக்கு கூடுதலா அணு ஆர்பிட்டல் தான் கொடுக்குற வழக்கம் ஆக என்ன போனா 2p அணு ஆர்பிட்டல் இதுக்கு ஒரு S2ல என்ன வரப்போகுது S2க்கு வந்துட்டு SP2 கலப்பு ஆர்பிட்டல் அடுத்தது பார்த்தீங்கன்னா S2க்கும் N3க்கும் இடையில S2ல SP2 கலப்பு ஆர்பிட்டல் இதுல என்ன SP3 கலப்பு ஆர்பிட்டல் அடுத்து N3க்கும் C4க்கும் இடையில N3 SP3 கலப்பு ஆர்பிட்டல் C4 SP2 கலப்பு ஆர்பிட்டல் அடுத்து C4க்கும் O5க்கும் இடையில இதுல SP2 கலப்பு ஆர்பிட்டல் இதுல SP3 கலப்பு ஆர்பிட்டல் அடுத்தது O5க்கும் Hக்கும் இடையில இதுல SP3 கலப்பு ஆர்பிட்டல் இதுல 1s அணு ஆர்பிட்டல் சரிதானே ஓகே அடுத்தது பின்னணி மீறி அணுக்களுக்கு இடையிலான பைப் இணைப்புகளை உருவாக்குவதில் சம்பந்தப்பட்ட அணு கலப்பின் ஆர்பிட்டல் என்ன கணச்சல்லிருக்கான் ஓகே N1க்கும் S2க்கும் இடையில இதுல என்ன வரப்போது 2p அணு ஆர்பிட்டல் சல்பர் வந்துட்டு 3p அணு ஆர்பிட்டல் சம்பந்தப்படுவாரு அடுத்தது C4க்கும் O6க்கும் இடையில இதுல 2p அணு ஆர்பிட்டல் இதுலயும் 2p அணு ஆர்பிட்டல் சம்பந்தப்படுவார் சரிதானே ஓகே பின்வரும் அணுக்களை சுற்றியுள்ள அன்னளவான பிணைப்பு கோணங்களை பெருமானங்களை குறிப்பிட சொல்றான் முதலாவது S2 சரிதானே S2ல சுத்திரிகிற கோண வடிவம் வருவாரு இதுல பிணைப்பு கோணத்தின போது அன்னளவா 117.5 பாக வரும் 117.5 பாக வரப்போது அன்னளவான பிணைப்பு கோணம் அடுத்தது N3க்கு இவர பிணைப்பு கோணம் அன்னளவா அன்னளவா என்ன வரப்போகுது வச்சுன்னா உனக்கு 107 பாக வரும் 107 பாக வருவாரு N3ல நான் முக்கோணம் கும்பம் தானே வடிவம் அடுத்தது C4 என்ன தலைமுக்கோண வடிவம் 120 வரும் 120 வரும் அடுத்தது O5 எடுத்த கோண வடிவம் அதாவது 4 பிஎஸ்சி பேர் சொல்லி இருக்கிறதுல கோண வடிவம் அண்ணளவு பிணைப்பு கூட 104.5 வரும் 104.5 வரும் அடுத்தது பின்னொரு அணுக்களின் அவற்றின் மின்னத்தன்மை பெரும்பாலும் ஏறுவரிசை ஒழுங்குபடுத்திருக்கான் N1 S2 N3 C4 O5 சொல்லிருக்கான் இதுல 2 பேர் இருக்கிறது என்ன நைட்ரஜன் தான் 2 பேர் இருக்காங்க மற்ற எல்லாரும் ஒவ்வொருத்தர் தான் இருக்காரு சல்பர் ஒரு ஆள் கார்பன் ஒரு ஆள் ஒட்சிஜன் ஒருத்தர் இருக்காரு அவர் கேஸ் ஒன்று இல்லை நம்ம நைட்ரஜன் 2 பேர்ல N1க்கும் N3டையும் இது 2டையும் மின்னத்தன்மை பார்த்தீங்கன்னா மட்டும் போதும் ஓகே இதுல பாரு மின்னத்தன்மையில் எடுத்தேன்னு சொல்லிச்சேன் இதுல மின்னத்தன்மையில் எடுத்தேன்னு சொல்லிச்சேன் உனக்கு என்ன போதும் மின்னத்தன்மை பெருமதி எடுத்தேன்டா மின்னத்தன்மை பெருமதி எடுத்து பாரு இதுல நைட்ரஜனும் கார்பன் நைட்ரஜன் அடுத்தது ஒட்சிஜன் சம்பந்தப்படுறது கார்பன் அடுத்தது நைட்ரஜன் இருக்காரு அடுத்தது என்ன ஒட்சிஜன் சம்பந்தப்படுறாரு இதுக்கு அடுத்த என்ன போதும் குளோரின் வரும் என்ன குளோரினுக்கு எத்தனை வரப்போது 4.0 இதுல 3.5 வருவாரு இதுக்கு என்ன வரப்போது 3.0 வருவாரு இதுக்கு என்ன வரப்போதும் இதுல வந்துட்டு 2.5 வருமே 2.5 அடுத்து என்ன சல்பர் சம்பந்தப்பட்டது இதுக்கு கீழே என்ன இருப்பாரு இதுக்கு குளோரின் இருப்பாரு இங்க என்ன இருப்பாரு சல்பர் இருப்பாரு இதுல பாத்தீங்கன்னா சல்பர் எடுத்தா
சரிதானே? இந்த இடத்துல சல்ஃபர் எடுத்து என்ன, இந்த சல்ஃபருக்கு பார்த்தா என்ன எத்தனை வரப்போகுது, இது வந்துட்டு 3 தசம், இது வந்து 3 தசம் பூஜ்ஜியம் இருக்கும், இதுல எத்தனை வரப்போதோ 2.5 வரப்போகுது, 2.5 வரும். எத்தனை வரப்போதோ 2.5 வரும். என்ன மின்னத்தன்மை என்ன வரப்போகுது, 2.5 இருக்குது இதுக்கு. தானே 2.5 வரும் மின்னத்தன்மை. சரிதானே? ஓகே. இப்ப இதுல பாரு மின்னத்தன்மை பெருமதி எடுத்தேன், இதுல மின்னத்தன்மை பெருமதி எடுத்தேன் ஆக கூடினது யார், இப்ப தந்திருக்கிறதுக்குள்ள ஆக கூடின மின்னத்தன்மை இருக்கிறது யாரு, ஓட்சிசனுக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, ஓட்சனுக்கு மின்னத்தன்மை கூட 3.5. ஆக என்ன போடுவாய் நீ இதுல தந்திரிக்கிறதுல O5 வந்துட்டு ஓட்சனுக்கு மின்னத்தன்மை கூட இருக்கும், முன்னத்தன்மை O5 கூட இருக்கும். ஆகவே அதை போடுவேன், O5 கூட இருக்கும். ஆகவே அதை போடுவாய். அடுத்தது என்ன சொல்லிச்சேன்னா, சரிண்ணே, அடுத்து என்ன சொல்லிச்சேன்னா, அடுத்து யாரு நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் 2 பேர் இருக்காங்க, அவங்க இருக்கட்டும், அவங்க அப்படியே இருக்கட்டும். நைட்ரஜன்ல யாரு, அதாவது N1 N3 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் இருக்கட்டும். அவங்கள யாருக்கு கூடன்னு சொல்லி அதை பிறகு பார்ப்போம். அடுத்தது யாரு இருக்காரு, கார்பன் சல்பரும் பவுலிங்கின் மின்னத்தன்மை பிரதிநிலை பார்த்தா 2 பேருக்கு 2.5, 2 பேருக்கும் 2.5. இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, இந்த இதுல சல்பருக்கு தான் ஆக குறைவா இருக்கும், கார்பனை விட சல்பருக்கு தான் குறைவா இருக்கும், அதாவது அதோட ஹைட்ரஜனுக்கும் குறைவா இருக்கும். அடுத்து பார்த்து இதுல பாரு சல்பருக்கு தான் மின்னத்தன்மை குறைவா இருக்கிறது, சல்பருக்கு தான் மின்னத்தன்மை குறைய வரைக்க போதும். சல்பர் இதுல என்ன நடக்குது தந்திரிக்க S2 தந்திருக்கான். அப்ப S2க்கும் மின்னத்தன்மை குறைய S2 விட C4வா C4க்கு கூட இருப்பாரு, C4க்கு கூட இருப்பாரு. இதை விட 2 நைட்ரஜனுக்கு கூட இருக்கும். அதுல எந்த நைட்ரஜனுக்கு சொல்லி கண்டுபிடிப்பான். இதை விட என்ன இருப்பாருன்னா ஒட்சனுக்கு கூட இருக்கும், O5. இதுல இப்ப N1க்கும் N3க்கும் இதுல யாருக்கு மின்னத்தன்மை கூடன்னு கண்டுபிடிக்கணும். N1 N3 எடுத்த என்ன sp2 கலப்பா இருக்கும். மஞ்சள் தான் கலப்பு சம்பந்தமா ஆராய்ஞ்சோம்னா N1 sp2 கலப்பா இருக்கும். N3க்கு பார்த்தீங்கன்னா sp3 கலப்பா இருக்கும். sp3 கலப்பா இருக்க போதோ அப்ப sp3 கலப்பா விட இதுல sp கலப்பு, இதுல sp3 கலப்பு, இவர sp கலப்பு 2 VSC பசங்க. அப்ப sp கலப்பு sp3 கலப்பை விட sp கலப்பு ஓபிட்டலுக்கு sp கலப்பு என்ன இருக்கும் சொன்னா மின்னத்தன்மை கூட இருக்கும் என்ன. அப்ப N3 விட N1க்கு மின்னத்தன்மை கூட இருக்கும். N3 விட N1க்கு மின்னத்தன்மை கூடுதலா இருக்கும். சரியா? ஓகே. இதோட பி பார்ட் முடியுது. அடுத்த என்ன செய்யணும், நம்ம சி பார்ட்டை பார்க்க போறோம். முதலாக பி பார்ட் முடியுது. அடுத்தது என்ன செய்யணும், சி பார்ட்டை பார்க்க போறோம். சரிதானே? ஓகே, சி பார்ட்டுக்கு வாங்க. சி பார்ட்ல என்ன சொல்றேன்டா, அடைப்புணு தரப்பட்டுள்ள இயல்பு அதிகரிக்கும் வரிசையில் பின்வரட்டு ஒழுங்குபடுத்துறது கரெக்ட் சொல்லியா. சரிதானே? காரணங்கள் அவசியம் இல்லை. அடுத்து என்ன சொல்றேன்னா, லித்தியம் சோடியம் கல்சியம் நீர் இவங்களோட அடர்த்தி சம்பந்தம் கேட்டீங்க. லித்தியம் சோடியம் கல்சியம் நீர் இவங்களோட அடர்த்தி சம்பந்தம் கேட்டீங்க. இதுல லித்தியமும் சோடியமும் நீருக்குள்ள என்ன செய்யும் மிதக்கும். லித்தியமும் சோடியம் என்ன செய்யும் நீர்ல மிதக்கும். கல்சியம் என்ன செய்யும் நீர்ல அமிலம். ஆகவே நீரை விட லித்தியம் சோடியத்துக்கு அடர்த்தி குறைய இருக்கும், கல்சியத்துக்கு அடர்த்தி கூடுதலா இருக்கும். கல்சியத்துக்கு அடர்த்தி கூடுதலா இருக்கும். அப்ப நமக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, உனக்கு என்ன சொல்லலாம்டா, இதுல லித்தியத்தை விட சோடியத்துக்கு வந்துட்டு அடர்த்தி கூட, சோடியத்தை விட நீருக்கு அடர்த்தி கூட, நீரை விட என்ன வர போகுதுன்னு சொல்லி சொன்னா கல்சியத்துக்கு அடர்த்தி கூட இருக்கும். சொல்லலாமே இல்லாத சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லுவா என்ன சொல்லி சொன்னா, CO3 2- CO2 H2CO. இதுல கார்பன் பிணைப்பு நிலத்தை பத்தி கேட்க, கார்பன் பிணைப்பு நிலத்தை கிடைக்கும். சிஓல பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு ஒன்சனுக்கு முன்னில சிஓல கார்பன் ஒன்சனுக்கு இடையில மும்மை பிணைப்பு இருக்கும். ஆகவே அதுக்கு தானே மும்மை பிணைப்பு இருக்கும். அப்ப அங்க அந்த இடத்துல தானே போது பிணைப்பு நீளம் குறைய போதும். பிணைப்போட எண்ணிக்கை கூட போல என்ன செய்யும், பிணைப்பு நீளம் குறையும். பிணைப்போட எண்ணிக்கை கூட போல பிணைப்பு நீளம் குறையும். சிஓல என்ன போதுன்னு சொல்லிச்சுன்னா மும்மை பிணைப்பு இருக்க போது. அடுத்தது CO3 2- எடுத்தா என்ன சொல்லிச்சுன்னா, CO3 2- எடுத்து இந்த மாதிரி தான் கட்டமைப்போம். இந்த மாதிரி தான் கட்டமைப்பு வரப்போதும். அப்ப CO பிணைப்பு வரிசை எடுத்து வரப்போதும் 4/3, அதாவது 1.33 வரும். 1.33 வரும் பிணைப்பு வரிசை. அடுத்தது SCO2- என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா SCO2-. இதான் வந்துட்டு SCO2-. இவர பிணைப்பு வரிசை எடுத்து என்ன வரப்போகுது, பிணைப்பு வரிசை எடுத்து என்ன 3/2 எத்தனை வரப்போதும் 3/2 வரப்போதும். 3 பிணைப்பு இருக்கிற CO பிணைப்பு வரிசை 3 பிணைப்பு இருக்காது, 2 CO பிணைப்பு இருக்குது. அப்ப 3/2 வரப்போது 1.5 வரும். 1.5 வரும். அடுத்தது என்ன சொல்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாரு, அடுத்தது என்ன H2CO தந்திருக்காங்க. H2CO
இவர் இவர் கட்டமைப்பு வரைஞ்சா பொதுவா இந்த மாதிரி வரும் என்ன, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். இதுல பிணைப்பு வருஷத்துல இருக்காரு ரெண்டு இருக்காரு, பிணைப்பு வருஷம் ரெண்டு இருக்காரு. அடுத்தது சிஓக்கு பிணைப்பு வருஷம் 3 வருது. ஆக கொண்டாட பிணைப்பு நீளம் சிஓக்கு குறைய இருக்கும். சிஓ விட அந்த இருக்காரு யாரு, S2 சிஓக்கு, S2 சிஓக்கு கூட இருக்கும், S2 சிஓக்கு கூட இருக்கும். இதை விட யாருக்கு, இவருக்கு கூட இருக்கும். யாருக்குன்னு சொல்லிச்சுன்னா HCO2 மைனஸ் HCO2 மைனஸ் கூட இருக்கும். இவரோட யாருக்கு கூட இருக்கும்டா, CO3 2 மைனஸ் கூட இருக்கும், CO3 2 மைனஸ் கூட இருக்கும். சரிதானே, இந்த மாதிரி கூட்டிட்டு போ. அடுத்த ரிசல்ட்டுக்கு என்ன, பிணைப்புணியில இந்த மாதிரி கூடுது, ரெண்டாவது சரி. அடுத்தது NO2 பிளஸ் NF3 NO2 Cl NO2 Cl. அடுத்தது ரிசல்ட்டுக்கு வந்துச்சுன்னா HNO2 இதுல நைட்ரஜன் மின்னெதிர்த்தன்மையை பத்தி கேட்கலாம், நைட்ரஜன் மின்னெதிர்த்தன்மையை பத்தி கேட்கலாம். சரி, NO2 பிளஸ் NO2 பிளஸ் NO2 பிளஸ் தானே. NO2 பிளஸ் எடுத்த என்ன, இந்த மாதிரி தான் கட்டமைப்பு வர போதும், இந்த மாதிரி தான் NO2 பிளஸ் கட்டமைப்பு பிரிக்க போதும். அடுத்தது NF3 NF3 கட்டமைப்பு எடுத்த என்ன சொன்னா, இந்த மாதிரி தான் NF3 கட்டமைப்பு வரும். அடுத்தது NO2 Cl NO2 Cl. இதான் NO2 Cl கட்டமைப்பு பறிக்க போதும். அடுத்தது HNO2 சரிதானே. இதான் HNO2 கட்டமைப்பு, இதான் HNO2 கட்டமைப்பு. இதுல மின்னத்தன்மை பதிக்காச்சிருக்கான், மின்னத்தன்மை பதிக்கான். இவருக்கு மின்னத்தன்மை எடுத்த கலப்படுத்த என்ன, இவர கலப்படுத்த என்ன போதும், கலப்படுத்த என்ன, இவர SP கலப்பறிக்கும். இதுல SP3 கலப்பார போதும். இவருக்கு என்ன போதும்னா SP2 கலப்பறிக்க போதும். இவர்ல 3 இருக்காரு, அப்ப என்ன போதும் SP2 கலப்பறிக்கும். அவர் மின்னத்தன்மை அறிக்கும், இவருக்கு ஆக குறை இருக்கும், இவருக்கு ஆக கூடுதல் அறிக்கும். இடையில இவங்க ரெண்டு பேருக்கும் வரும் என்ன, இடையில இவங்க ரெண்டு பேருக்கும் வரும். ஆக குறைய யாருக்கு, SP3 கலப்பு குறைய யாரு, NF3 யாரு, NF3க்கு அதுக்கு அதோட கூட ஆக கூடுதலா இருக்கு SP கலப்புக்கு. யாருக்கு வர போகுதுன்னா NO2 பிளஸுக்கு இடையில இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க, இடையில இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. இதுல யாருக்கு மின்னத்தன்மை கூடுன்னு பாக்குறதுக்கு இவர ஒட்சியேட்டன் எடுத்து என்ன போகுது, +3 வரப்போகுது. இவர ஒட்சியேட்டன் எடுத்து என்ன வரப்போகுது, இவரை ஒட்சியேட்டன் எடுத்தேன்னு சொன்னா இவருக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இவருக்கு +5 வரப்போகுது, +5 வரப்போகுது. இவரை ஒட்சியேட்டன் வரப்போகுது +5 வரப்போகுது தானே. இவரை ஒட்சியேட்டன் வரப்போகுது +5 வரப்போகுது. ஆகவே யாருக்கு மின்னத்தன்மை கூட, இவருக்கு மின்னத்தன்மை கூட இருக்கும். என்ன +5 ஒட்சியேட்டன், அவரோட இவருக்கு மின்னத்தன்மை கூட இருக்க போதும். அப்ப NF3 கூட HNO2 யாருக்கு, HNO2 மின்னத்தன்மை கூட, HNO2 கூட யாருக்கு கூட, NO2Clக்கு மின்னத்தன்மை கூட, NO2Clோட NO2 பிளஸுக்கு மின்னத்தன்மை கூட இருக்கு, NO2 பிளஸுக்கு மின்னத்தன்மை கூடுதலா இருக்கு. இந்த ஆர்டர்ல கொடுக்கலாம் சரிதானே. ஓகே, அடுத்து என்ன சொல்றேன்னா லித்தியம் பிளஸ் கால்சியம் 2 பிளஸ் சோடியம் பிளஸ் S2 மைனஸ் N3 மைனஸ். இந்த இதுல அயனார அதிகரிக்கிறதை பத்தி கேட்கான், இதுல அயனார அதிகரிக்கிறதை பத்தி கேட்கிறான். ஓகே, இங்க சொல்லலாம்டா அயனார அதிகரிக்கிறது இல்லை. உனக்கு என்ன சொல்லலாம் தெரிஞ்சுன்னா, லித்தியம் பிளஸை விட சோடியம் பிளஸுக்கு இது கூட இருக்கும், என்ன ஆற கூட இருக்கும். சோடியம் பிளஸை விட பொட்டாசியம் பிளஸுக்கு ஆற கூட இருக்கும். பொட்டாசியம் பிளஸை விட கால்சியம் 2 பிளஸுக்கு ஆறு அப்படி இருக்கும்னா குறைய வரைக்கும், ஆறு அப்படி குறைய வரைக்கும். கால்சியம் 2 பிளஸுக்கு ஆற குறைவா இருக்கிறதுக்கு என்ன, சோடியம் பிளஸை விட கால்சியம் 2 பிளஸுக்கு எப்படி இருக்கும், ஆற கூடுதலாக தான் இருக்கும். சோடியம் பிளஸை விட கால்சியம் 2 பிளஸுக்கு ஆற கூடுதலாக தான் இருக்கும், ஆற கூடுதலாக இருக்கும். சொல்லலாமா இல்லாதா, சொல்லலாம். அடுத்தது S2 மைனஸ் N3 மைனஸ், இது சம்பந்தமா ஆராயணும். S2 மைனஸ் N3 மைனஸ் இதுல ஆராயணும். இதுல எடுத்த உனக்கு என்ன சொல்லலாம்டா,
n3 மைனஸ் என்ன இந்த n3 மைனஸை விட n3 மைனஸை விட n3 மைனஸை விட O2 மைனஸுக்கு ஆற குறைவா இருக்கும் O2 மைனஸை விட யாருக்கு O2 மைனஸை விட உனக்கு என்ன சொல்லலாம் எஃப் மைனஸ் ஆற குறைவா இருக்கும் எஃப் மைனஸை விட நியோனுக்கு ஆற குறைவா இருக்கும் நியோனை விட சோடியம் பிளஸுக்கு ஆற குறைவா இருக்கும் சொல்லலாமே இல்லாதான் சோடியம் பிளஸுக்கு ஆற குறைவா இருக்கும் சொல்லலாம் தானே சொல்லலாம் சரிதானே ஓகே அடுத்தது இவரை விட சரிதானே அடுத்தது S2 மைனஸ் சொல்றீங்க இவரை விட S2 மைனஸுக்கு ஆறு எப்படி இருக்கும்னு சொன்னா கூட இருக்கும் S2 மைனஸுக்கு ஆற கூட இருக்கும் சொல்லலாமா சொல்லலாம் S2 மைனஸ் ஆற கூட இருக்கும் இந்த S2 மைனஸை விட Cl மைனஸுக்கு ஆற குறைவா இருக்கும் Cl மைனஸை விட ஆகனுக்கு என்னதுக்கு Cl மைனஸை விட ஆகனுக்கு வந்துட்டு ஆற குறைவா இருக்கும் ஆங்கட விட பொட்டாசியம் பிளஸுக்கு ஆற குறைவா இருக்கும் பொட்டாசியம் பிளஸை விட கால்சியம் 2 பிளஸுக்கு ஆற குறைவா இருக்கும் சில இடமா இல்லாதான் கால்சியம் 2 பிளஸுக்கு ஆற குறைவா இருக்கும் சில இடம் தானே இப்போ O2 மைனஸோட S2 மைனஸுக்கு மாறக்கூட O2 மைனஸை விட n3 மைனஸுக்கு ஆறக்கூட இது ரெண்டுலையும் இவங்க ரெண்டு பேர்லையும் பார்த்தீங்கன்னு இந்த n3 மைனஸை விட S2 மைனஸுக்கு ஆறக்கூட இருக்கு n3 மைனஸை விட S2 மைனஸுக்கு ஆற கூடுதலா இருக்கு சரிதானே இப்ப இந்த இதுல இருந்து நீ ஓர்டர் எடுத்தேன் இந்த இதுல இருந்து இப்ப நீ இதுல இருந்து ஓர்டர் எடுத்தேன்னு சொல்லி உனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா S2 மைனஸுக்கு ஆக கூடுதலா இருக்கும் S2 மைனஸை விட n3 மைனஸுக்கு ஆக குறைய அதுக்கிட்டால என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சோன்னா கால்சியம் 2 பிளஸ் இருக்கும் அதுக்கிட்ட அடுத்து என்ன வரப்போகுதுண்டா சோடியம் பிளஸ் இருக்கும் அதுக்கிட்ட என்ன வரப்போகுதுண்டா லித்தியம் பிளஸுக்கு இருக்கு இந்த மாதிரி தான் என்ன போதுண்டா அயன் ஆரைகள்ற ஓர்டர் வரும் இந்த மாதிரி தான் இதுல அயன் ஆரைகள்ற ஓர்டர் வரப்போகுது சரியா ஓகே அடுத்த சொல்றான் சில ஜனாவன் மெக்னீசியம் புரோமைட் கால்சியம் குளோரைட் பேரியம் குளோரைட் பேரியம் குளோரைட் சரிதானே இதுல பங்குட்டு வழியல்பு சம்பந்தமா ஆராய்தல் சரி இங்க பாரு இவங்களோட பங்குட்டு வழியல்பு சம்பந்தமா ஆராயட்டாம் ஒரே ஆட்கள் இருக்கிறது ஹட்ரேட் இருக்கிறது யாரு பேரியம் குளோரைட்டும் இது ரெண்டுக்கும் ஆகும் முதல்ல பேரியம் குளோரைடு தானே பேரியம் குளோரைடும் இதுல எடுத்து என்ன சொல்லிச்சேன்னா பேரியம் குளோரைட் சரிதானே இவங்க ரெண்டு பேருக்கும் வரும் இவங்க ரெண்டு பேர்லையும் பார்த்தா கட்ரேன்ல மாற்றம் இருக்குதா கட்ரேன்ல மாற்றம் இல்லை அன்னேன்ல மாற்றம் இருக்குது அன்னேன்ல பார்த்தீங்கன்னா இதுலயும் F மைனஸ் இதுலயும் என்ன Cl மைனஸ் அடிக்க போது அன்னேன்ல வந்துகிட்டு என்ன ஏற்றத்துல மாற்றம் இல்லை ஆனா அன்னேண்டு ஆறையில மாற்றம் இருக்குது ஆறு என்ன செய்யுதுண்டா இவருக்கு என்ன செய்யுது ஆறு அதிகரிக்குது குளோரினுக்கு ஆறு அதிகரிக்குது அன்னேண்டு ஆறு அதிகரிக்க போகல முனைவாகு தன்மை என்ன செய்யும் அதிகரிக்கும் முனைவாகு தன்மை அதிகரிக்க போகல பங்குட்டு வழி இயல்பு அதிகரிக்கும் பங்குட்டு வழி இயல்பு என்ன செய்யும் அதிகரிக்கும் ஆகவே இவருக்கு பங்குட்டு வலு தன்மை என்ன செய்யும் அதிகமா இருக்கும் சரிதானே சரியா அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லிச்சேன்னா இதை வந்துட்டோம் அடுத்தது பாரு பேரியம் குளோரைட் தந்திரியா பேரியம் குளோரைட் பார்த்து அடுத்து கல்சியம் குளோரைட் இருக்குது மெக்னீசியம் புரோமைடு இருக்கு இதுல கல்சியம் குளோரைட்டுக்கு பாரு கல்சியம் குளோரைட்டுக்கு எடுத்த என்ன சொன்னா கல்சியம் குளோரைட்ல இல்ல பேரியம் குளோரைட் வந்துட்டு தானே இப்ப பேரியம் குளோரைட்டுக்கும் கால்சியம் குளோரைட்டுக்கு எடுத்தீங்கன்னா அன்னேன்ல மாற்றம் இல்ல ஆனா கட்ரேன் மாற்றம் இருக்கு இது கட்ரேன் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அன்னையில மாற்றம் கட்ரேன் மாற்றம் கல்சியம் பேரியம் 2 பிளஸ் கால்சியம் 2 பிளஸ் கால்சியம் ரெண்டுலயும் இருக்கிற ஏற்றம் என்ன மாற்றம் இல்லை ரெண்டும் 2 பிளஸ் தான் சரி ஏற்ற மாற்றம் இல்லை ஆனா ஆறு என்ன செய்யுதுன்னு சொன்னா பேரியத்தை விட கல்சியத்துக்கு என்ன செய்யும் ஆறு அதிகரிக்குது பேரியத்தை விட கல்சியத்துக்கு ஆறு அதிகரிக்கிறதால என்ன செய்யும் பேரியத்தை விட கல்சியத்துக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா கல்சியத்தோட பேரியத்துக்கு என்ன செய்யும் ஆறு அதிகரிக்கும்
கல்சியத்தோட பேரியத்தை என்ன செய்யும்? 6 குறையும். சரிதானே? 6 குறையும். அப்ப பேரியத்தோட கல்சியத்தை என்ன செய்யும்? 6 குறையுது. கற்றயங்கள் 6 குறைய போகல. கற்றயங்கள் 6 குறைய போகல. இதுல முனைவாக்கும் வலு என்ன செய்யும்? குறையும். அன்னையண்ட 6 அதிகரிக்க போகல முனைவாக்கு தன்மை கூடும். சரி, அன்னையண்ட 6 அதிகரிக்க போகல முனைவாக தன்மை கூடும். ஏற்றம் அதிகரிக்க போல 2 வரைக்குமே கூடும். கட்டையின் ஏற்றம் அதிகரிக்க போகல என்ன செய்யும்? முனைவாக்கம் வலு கூடும். அன்னையிடம் ஏற்றம் அதிகரிக்க போல முனைவாக தன்மை கூடும். ஆனா 6 அதிகரிக்க போகல அன்னையிட 6 அதிகரிக்க போகல முனைவாக தன்மை குறையும். கட்டேன்னு 6 அதிகரிக்க போகல முனைவாக்கும் வலு குறையும். சரி, அன்னையிட 6 அதிகரிக்க போகல முனைவாக தன்மை கூடும். கட்டேன்னு 6 அதிகரிக்க போகல முனைவாக்கும் வலு குறையும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் 6 அதிகரிக்குது. பேரியத்தோட கழிச்சதுக்கு என்ன செய்யும்? 6 குறையுது. பேரியத்தோட கழிச்சதுக்கு என்ன செய்யும்? 6 குறையுது. பேரியத்தோட கழிச்சதுக்கு 6 குறையிறதால அங்க நடக்கும்னு சொல்லிச்சேன்னா முனைவாக்கும் வலு குறையும். சரி, முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். அப்ப முனைவாக்கும் வலு அதிகரிக்கிறதால பங்கெடு தன்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும். இவரோட இவருக்கு கூடும். அடுத்தது பாரு, மெக்னீசியம் புரோமேட் தந்திருக்கான். நான் அதிகரிக்கட்டும். அதுக்கு முதல்ல இவருக்கு வாரேன். இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா என்ன? கால்சியம் குளோரைட்டுக்கு கால்சியம் குளோரைட்டுக்கும் சரி கால்சியம் புரோமைட்டுக்கு இது ரெண்டுக்கும் எடுக்கும். இது ரெண்டுக்கும் எடுத்தேன்னு சொன்னா உனக்கு என்ன சொல்லலாம் சொன்னா இவங்க ரெண்டு பேர்லயும் என்ன? கட்டையில மாற்றம் இல்லை, அன்னையில மாற்றம் இருக்குது. அன்னையில என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா இவரை விட இதுல சிஎல் மைனஸ் இதுல பிஆர் மைனஸ் ஏற்றத்துல மாற்றம் இல்லை. 6 என்ன செய்யுது? அதிகரிக்குது. குளோரினோட புரோமினுக்கு என்ன செய்யும்? 6 அதிகரிக்கும். 6 அதிக போக்குல முனைவாகத்தன்மை என்ன செய்யும்? கூடும். 6 அதிக போக்குல கட்டையின 6 அதிக போக்குல முனைவாகத்தன்மை கூடும். முனைவாகத்தன்மை கூடுறதால பங்கிட்டு தன்மை என்ன செய்யும்? கூடும். பங்கிட்டு தன்மை கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால்சியம் புரோமைட்டுக்கும் மெக்னீசியம் புரோமைட்டுக்கு இது ரெண்டுக்கும் எடுத்தா இது ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா அன்னையில மாற்றம் இல்லை, கட்டையின் மாற்றம் இருக்குது. அப்ப கட்டையின் மாற்றம் இருக்குது. கட்டையின் என்ன செய்யுது? ஏற்றத்துல மாற்றம் இல்லை. 6 என்ன செய்யுது? குறையுது. 6 குறைய போகல. கட்டையின் 6 குறைய போகல என்ன செய்யும்? முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். முனைவாக்கும் வலு அதிகரிக்கிறதால பங்கிட்டு தன்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும். பங்கிட்டு தன்மை அதிகரிக்கும். இந்த மாதிரி போகும். அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சோம்னா பேரியம் குளோரைட்டுக்கு கூட இருக்கும். பேரியம் குளோரைட்டை விட கால்சியம் குளோரைட்டுக்கு கூட இருக்கும். கால்சியம் குளோரைட்டை விட கால்சியம் புரோமைட்டுக்கு கூட இருக்கும். கால்சியம் புரோமைட்டை விட மெக்னீசியம் புரோமைட்டுக்கு கூட இருக்கும். சரி, இதுல அவன் இந்த அறிக்கையில கால்சியம் புரோமைட் இந்த அறிக்கையில இது சார் இல்லை, இவங்க 4 பேர் இந்த இருக்கான். இந்த மாதிரி போகும் ஓர்டர். இந்த மாதிரி ஓர்டர் போகும். சரிதானே? இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஓர்டர் வரைஞ்சு விட்டீங்கன்னா சரி. சரி, எழுதி விட்டீங்கன்னா சரி. சரிதானே? ஓகே, இவ்வளவுதான் முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி. ஈஸியான ஒரு கேள்வி உண்டு, சின்னதொரு கேள்வி உண்டு. சரிதானே? சின்னதொரு கேள்வி உண்டு, ஈஸியா செய்துட்டு போகக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி ஈஸியா செய்துட்டு போகலாம். தேரி நல்லா கிளியரா இருந்தா சரி தானே? தேரி நல்லா கிளியரா இருந்தீங்கன்னா ஈஸியா செய்துட்டு போகலாம். பெரிய கஷ்டமான ஒரு கேள்வி உண்டு இல்லை, ஈஸியான ஒரு கேள்வி உண்டு. சரிதானே பிள்ளைகள்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னா இந்த அறிக்கை வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க, உங்களோட டவுட்களை கிளியர் பண்ணும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதுல இணைஞ்சு நீங்க என்ன சொன்னா மேலே ரிசல்ட்ஸ்ல பெற்றுக்கொள்ளலாம். கீழே எங்களோட வாட்ஸ்அப் டிஸ்கஷன் குரூப்லையும் இணைஞ்சு உங்களோட டவுட்டுகளை அதுல இருக்கிற ஏனையர்களும் இருந்து அதுக்குரிய தீர்வுகளுக்கு என்ன செய்யலாம், உங்களோட டவுட்டுகளுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரிதான பிள்ளைகள்? சரி, அடுத்து பார்ப்போம்.